பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் அமைப்பு நிர்ணயச் சட்டம் கான்ஸ்டிடியூஷன், எங்கள் ஜமாஅத்தின் அமைப்பு முறை, எங்கள் அமைப்பின் பொருள் ஆகியன எல்லாம் வெளிப்படையாய் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இவற்றை பரிசீலனை செய்து, நாங்கள் அசல் இஸ்லாத்தில் குர்ஆன், சுன்னத் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட இஸ்லாத்தில் ஏதும் கூடுதலோ குறைவோ செய்யவில்லை என்பதை பார்த்துக் கொள்ளலாம். எங்களுடைய எந்த விஷயமாவது குர்ஆன், ஹதீஸ் அறிவுரைகளுக்கு மாறுபட்டதாய் இருக்கிறது என்று எவரேனும் தக்க ஆதாரத்துடன் நிரூபித்தால் அதை நாம் நீக்கிவிட எப்போதும் தயாராயிருக்கிறோம். எவரேனும் எந்த விஷயத்தை பற்றியாவது அது குர்ஆன், ஹதீஸ் போதனைகளில் இருக்கிறது, ஆனால் அது உங்களிடம் இல்லை என்று எடுத்துக்காட்டினால், நாங்கள் யாதொரு தயக்கமும் இன்றி அதை ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் நாங்கள் முழு தீனையும் ஏதும் கூடுதல் குறைவின்றி நிலைநாட்டவும் அதனுடைய சான்று வழங்கவுமே முன்வந்துள்ளோம். இவ்வாறு இருக்க, எங்களுடைய இந்த நோக்கத்தில் நாங்கள் முனாஃபிக்கள், நயவஞ்சகர்கள் என்று நிரூபணமானால், எங்களைக் காட்டிலும் பெரிய அக்கிரமக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும்? நாங்கள் தீனின் சான்று வழங்குதலை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக சொல்லாலும் செயலாலும் இஸ்லாத்தின் சான்று வழங்குவதுடன், தீனின் அமைப்பை முழுக்க முழுக்க நிலைநாட்ட கூட்டான முறையில் மும்முரமாக முயற்சி செய்யுங்கள் என்று ஜமாஅத் அமைப்பில் சேருவோருக்கு கூறுகிறோம். அவர்களுக்கு நம்மிடம் உள்ள ஒரே வேலை இதுவேயாகும். சொல்வழிச் சான்று வழங்குதலை பொறுத்தவரை, தத்தம் ஆற்றல்களுக்கு ஏற்பச் சொல்லாலும் எழுத்தாலும் இஸ்லாத்தைப் பற்றி அதிகபட்சம் பொருத்தமான சான்று வழங்குவதற்காகத் தயாராகும் வகையில் நாங்கள் உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். தவிர, கல்வி, இலக்கியம் உட்பட்ட வாழ்வின் அனைத்து துறைகளுக்குரிய இஸ்லாமிய அறிவுரைகளின் உண்மையை உலகின் முன் தெளிவுபடுத்துவதற்காகவும், மேலும் இந்த நோக்கத்துக்காக சாத்தியமான ஊடக வலிமை அனைத்தையும் பயன்படுத்துவதற்காகவும் கட்டுப்பாடான வகையில் செயல்படும் பணியகங்களை நிறுவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். செயல்வழிச் சான்று வழங்குதல் தொடர்பாக நம்முடைய முயற்சி இதுவே. முதலில் ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தின் உயிருள்ள சான்றாக விளங்க வேண்டும். பிறகு அத்தகைய சான்று வழங்குவோர் அடங்கிய ஒரு கட்டுப்பாடான சமூகம் உருவாக வேண்டும். அச்சமூகத்துக்குள் இஸ்லாம் தன் உண்மை உருவில் செயல்படுவது காணப்பட வேண்டும். மேலும் அச்சமூகம் தன் மும்முரமான முயற்சிகளினால் இஸ்லாத்தின் மாறான அமைப்பின் ஆதிக்கத்தை நீக்கிவிட்டு உலகத்தின் முன் இஸ்லாத்தை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய செம்மையான சீரிய அமைப்பை நிலைநாட்ட வேண்டும். பெரியார்களே, எங்கள் நோக்கமும் இதுவே, எங்கள் செயல் திட்டமும் இதுவே. எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆட்சேபனை எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த செயல் திட்டமும் இந்த நோக்கமும் இருக்கும் என்று நாங்கள் கனவிலும் கருதவில்லை. ஆனால் நாங்கள் இந்த வழியில் காலடி வைத்த நாள் தொட்டு ஆட்சேபனைகளின் ஓயாத பெருவெள்ளம் மறை திறந்து வந்த வண்ணம் இருக்கிறது. ஆட்சேபனைகள் அனைத்துமே பொருட்படுத்தற்குரியனவை அல்ல. இந்த ஒரே கூட்டத்தில் அவற்றை எல்லாம் அலசி ஆராய்ந்து அவற்றினை எடுத்துக் கூறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இத்தருணத்தில் உங்களின் ஊரில் எங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவதற்காக செய்யப்படும் ஆட்சேபனைகளுக்கு சில விளக்கங்களை தர விரும்புகிறேன். உங்களுடைய இந்த ஜமாஅத் இஸ்லாத்தில் ஒரு புதிய பிரிவுக்கு அடிகோலுகிறது என்று கூறப்படுகிறது. எவர்கள் இதை கூறுகிறார்களோ அவர்கள் ஒருவேளை பிரிவுக்கான அடிப்படை காரணங்கள் யாவை என்பதை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். மார்க்கத்தில் எவற்றின் காரணமாக பிரிவினை ஏற்படுகின்றதோ அவை அனைத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ந்தால் அவை 4 தலைப்புகளாக பிரியும். 1. அசல் மார்க்கத்தில் இல்லாத ஏதேனும் ஒன்றை கூட்டி அதுவே குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையே மிக முக்கியமான கொள்கை வேற்றுமை என்றும், அதை ஏற்றுக்கொள்பவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்றும், அதை ஏற்காதவர் வழி தவறியவர் என்றும் வற்புறுத்தி அந்த விஷயத்தை உரைக்கல்லாக்கிக் கொள்வது. 2. மார்க்கத்தின் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவை எடுத்துக்கொண்டு அதற்கு குர்ஆனிலும் சுன்னத்திலும் இல்லாத முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் பிரிவுகள் அமைப்பது. 3. இஸ்லாமிய சட்டதிட்ட ஆராய்ச்சி பிரச்சினைகளில் ஒரு விளக்கத்தை அல்லது ஒரு பிரச்சினை தொடர்பான மூல சட்டங்களிலிருந்து பெறப்பட்ட விதிகளை மிகைப்படுத்துவதும், அப்பிரச்சினைகளில் தாம் ஏற்றுக்கொண்டுள்ள விளக்கத்திற்கு மாறான விளக்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்போரை ஃபாசிக்குகள், கெட்டவர்கள், வழி தவறியவர்கள் என்று கருதி அவர்களை விட்டு பிரிந்து அவர்களுடன் இழிவான முறையில் நடந்து கொள்வதும் பிரிவுகள் உண்டாவதற்கு காரணமாகும். 4. நபி பெருமானாருக்கு பின் ஒரு குறிப்பிட்ட மனிதரை பற்றி மிகைப்படுத்தி
அவருக்கு ஒரு முதன்மை தகுதியை வழங்கி, அந்த தகுதியை நிராகரிப்போரை வழிகெட்டவர்கள், காஃபிர்கள் என்று கருதுவதும், அவர்களுடைய தகுதியை ஏற்றுக்கொண்டவர்களையே முஃமின்கள் என்று கருதுவதும், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜமாஅத்தின் தகுதியை மிகைப்படுத்தி அதில் சேர்ந்து கொள்வோரே சத்தியத்தில் உள்ளவர்கள் என்றும், மற்ற முஸ்லிம்கள் அனைவரும் அசத்தியவாதிகள் என்றும் வாதிப்பதும் சமூகத்தில் பிளவுகள் உண்டாவதற்கு காரணமாகும். மேற்கூறப்பட்ட 4 வகையான போக்குகளே சமூகத்தில் புதிய பிரிவினர்கள் தோன்ற காரணங்களாய் அமையலாம். இப்போது நான் கேட்கிறேன், மேற்கூறிய 4 காரணங்களுள் எந்த காரணத்தின் அடிப்படையில் நாங்கள் தவறு செய்கிறோம்? போதிய சான்றுகளால் நாங்கள் உண்மையிலேயே இன்ன காரணத்தினால் தவறு செய்திருக்கிறோம் என்று யாராவது தெளிவாக எடுத்துக் காட்டினால், நாங்கள் உடனே தௌபா செய்ய தயாராக இருக்கிறோம். எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள ஒருபோதும் தயங்க மாட்டோம். ஏனெனில் நாங்கள் தீனை நிலைநாட்டவே முன்வந்துள்ளோம். பிரிவினைகளை உண்டாக்க முன்வரவில்லை. நாங்கள் இவ்வாறு எத்தகைய தவறும் செய்யாதிருக்கும் போது எங்கள் பணியால் ஒரு புதிய பிரிவு ஏற்படுவதாக அச்சம் கொள்ள இடமேது? நாங்கள் அடிப்படை இஸ்லாத்தை கூடுதல் குறைவு அற்ற முழு இஸ்லாத்தை கொண்டு எழுந்துள்ளோம். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து அதை நடைமுறையில் நிலைநாட்டுவோம். உலகுக்கு அதனுடைய சான்று வழங்குவோம். முஸ்லிம்களுக்கு விடுக்கும் அழைப்பு எங்களிடம் இதுவேயாகும். எங்கள் அழைப்பில் இதைத் தவிர வேறொன்றுமில்லை. தீனின் ஒரு குறிப்பிட்ட துறையையோ சில துறைகளையோ அடிப்படையாக்காமல் முழு தீனையே ஜமாஅத் அமைப்பின் அடிப்படையாக்க தீர்மானித்துள்ளோம். இஸ்லாமிய சட்ட ஆராய்ச்சி பிரச்சினைகளிலும் மூல சட்டங்களிலிருந்து பெறப்பட்ட நடைமுறைகளிலும் ஷரீஅத் விதிகள் இடம் அளிக்கும் எல்லா மதுஹபுகளையும் விளக்கங்களையும் நாங்கள் நேர்மையானவை என்று ஒப்புக்கொள்கிறோம். மேலும் குறிப்பிட்ட மதுஹபுகளிலும் விளக்கங்களிலும் யாருக்கு எதன் மேல் திருப்தி இருக்கிறதோ அவரை பொறுத்தவரை அவற்றை கடைபிடிக்கும் அவருடைய உரிமையையும் நாங்கள் மதிக்கிறோம். ஏதாவதொரு குறிப்பிட்ட விளக்கத்தை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு சமூகத்தில் பிரிவுகளை உண்டு பண்ணுவது உகந்ததல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். எங்கள் ஜமாஅத்தின் விஷயத்தில் கூட நாங்கள் மிகை ஏதும் செய்யவில்லை. எங்கள் ஜமாஅத்தில் தான் மெய் முழுவதும் அடங்கியிருக்கிறது என்று ஒருபோதும் கூறவில்லை. எங்களுக்கு கடமையுணர்வு ஏற்பட்டது. ஆகையால் நாங்கள் எழுந்துள்ளோம். உங்களுக்கு உங்கள் கடமையை நினைவூட்டுகிறோம். நீங்கள் எங்களுடன் சேர்ந்து பணிபுரிந்தாலும் சரி, நீங்களே உணர்ந்து உங்கள் கடமையை ஆற்றினாலும் சரி, அல்லது யார் இந்த கடமையை ஆற்றுகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து கொண்டாலும் சரி, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. எங்கள் ஜமாஅத்தின் தலைமைத்துவத்தை பற்றிய விவகாரங்களிலும் நாங்கள் வரம்பை மீறவில்லை. ஏதாவது குறிப்பிட்ட தகுதி பற்றி தாவா செய்யப்பட்ட கராமத்துக்கள், அற்புதங்கள், இல்ஹாமத்துக்கள், ஞான வெளிப்பாடுகள், புனிதத்தன்மை கொண்ட கதைகள் ஆகியவற்றால் விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு மகானின் மீது கொண்ட பற்றுதலின் தனிப்பட்ட பலத்தின் மீது ஜமாஅத் அமைக்கப்பட்டு அதன்பால் மக்களை அழைப்பு விடுக்கும் முறையில் எங்களின் இந்த இயக்கம் எழவில்லை. தாவாக்கள், கனவுகள், கஷ்பு கராமத்துக்கள், தனிப்பட்ட புனிதத்தன்மை ஆகியவற்றை பற்றிய விவகாரங்களிலிருந்து முற்றிலும் எங்கள் இயக்கம் தொலைவில் இருக்கிறது. தனிப்பட்ட ஒருவர் பக்கமோ பலரின் பக்கமோ இங்கு அழைப்பு இல்லை. மாறாக திருக்குர்ஆனின் அடிப்படைகளுக்கு ஒப்ப ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய குறிக்கோளின் பக்கமும் எவ்விதிகளின் தொகுப்பு இஸ்லாம் எனப்படுகிறதோ அவ்விதிகளின் பக்கமும் எங்கள் அழைப்பு இருக்கிறது. எவர்கள் இந்த குறிக்கோளுக்காக இவ்விதிகளின்படி எங்களுடன் சேர்ந்து உழைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் சம உரிமையுடன் எங்கள் ஜமாஅத்தின் உறுப்பினர் ஆகிறார்கள். இவ்வுறுப்பினர்கள் ஒருவரை தாங்கள் அமீராக, தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். எவருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கிறது எனும் அடிப்படையில் அவரை அமீராக தேர்ந்தெடுப்பதில்லை. கட்டுப்பாடான முறையில் உழைப்பதற்காக ஒரு தலைவரின் தேவை இன்றியமையாதது என்பதற்காகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அமீராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமீர் பதவியிலிருந்து விலக்கவும் அவருக்கு பதிலாக ஜமாஅத்தில் இருந்து தலைவர் பதவிக்கு வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கவும் படலாம். இந்த அமீர், தலைவர் இந்த ஜமாஅத்துக்கு மட்டும் அமீர் ஆவார். இந்த அமீர் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அமீர் அல்ல. இந்த ஜமாஅத்தில் சேர்பவர்கள் மட்டுமே அவருக்கு கட்டுப்பட வேண்டிய இன்றியமையாமை இருக்கிறது. இந்த ஜமாஅத்தின் நுகத்தடி எவர் கழுத்தில் இல்லையோ அவர் அறியாமை மிக்க மரணம் அடைவார் எனும் எத்தகைய எண்ணமும் எங்கள் சிந்தனையில் இல்லை. அல்லாவுக்காக இப்போது என்னிடம் கூறுங்கள், இந்த வகையில் நாங்கள் உழைக்கும் போது எங்களுடைய இந்த இயக்கத்தினால் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு புதிய பிரிவு எப்படி தோன்ற முடியும்?
வியப்பு என்னவெனில், எவர்கள் இத்தகைய தவறுதல்களுக்கு இலக்காகி உள்ளனரோ, எவர்களால் கோடி குழப்பம் விளைகிறதோ, கனவுகள் பற்றியும் கஷ்பு கராமத்துக்களைப் பற்றியும் எவர்களிடம் வீண் பெருமைகள் இருக்கின்றனவோ, ஏதாவதொரு குறிப்பிட்ட ஹஸ்ரத் அவர்கள் மீது தனிப்பட்ட பற்றுதலின் அடிப்படையில் எவர்களுடைய எல்லா செயல்களும் நடைபெறுகின்றனவோ, எவர்களிடையே ஏதாவதொருவருக்கு ஒரு குறிப்பிட்ட பதவி பற்றிய தாவா செய்யப்படுகிறதோ, சில்லறை விவகாரங்களுக்கு மஸ்அலாக்களுக்காக எவர்கள் சச்சரவுகளும் தர்க்கவாதங்களும் செய்கின்றனரோ, எவர்கள் இஸ்லாமிய சட்ட ஆராய்ச்சிகளில் ஏற்படும் விளக்கங்களின் அடிப்படையில் பிரிவுகள் உண்டு பண்ணுகிறார்களோ, அவர்களே எங்களை குறை கூறுவதில் முன்னால் நிற்கிறார்கள். யாரும் குற்றமாக எடுத்துக் கொள்ளவில்லையாயின் நான் தெளிவாகச் சொல்லுவேன், இவ்வாறு குறை கூறுபவர்கள் எங்களுடன் பிணக்கு கொண்டு தங்கள் வாயால் எதை கூறுகிறார்களோ அதுவல்ல எங்கள் உண்மை குற்றம். மாறாக தீன் வகுத்த அடிப்படை பணியின் பக்கம் நாம் அழைப்பு விடுத்ததே எங்கள் குற்றமாகும். அந்த பணியோ இவர்களுக்கு பிடிக்காததாக இருக்கிறது. மேலும் அந்த பணிக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள நேர்மையான வழிமுறைகளில் இருந்து இவர்களுடைய நடைமுறையில் இருக்கும் குற்றங்களும் குறைகளும் தாமாக வெளிப்பட்டு விடுகின்றன என்பதற்காகவே அவர்கள் எங்கள் மீது கோபப்படுகிறார்கள். நீங்கள் இந்த பணியை செய்வதாயிருந்தால் அவசியம் செய்யலாம். குறிப்பிட்ட ஒரு தனிப்பேருடன் நீங்கள் ஜமாஅத்தை ஏன் நிறுவுகிறீர்கள் என்றும், இதனால் முஸ்லிம்களிடையே பிளவு ஏற்படுகிறது என்றும் எங்களிடம் கூறப்படுகிறது. உண்மையில் இது ஒரு வியப்பை தரும் ஆட்சேபனையாகும். நான் வியந்து போகிறேன். தீனுக்கு மாற்றமான நாத்திக அரசியலுக்காக, இஸ்லாத்துக்கு மாற்றமான கல்விக்காக, மார்க்கத்தின் பேரால் கோஷ்டிகள் உண்டாக்குவதற்காக, வெறும் உலகியல் நோக்கங்களுக்காக, மேல்நாட்டு ஜனநாயக அல்லது பாசசீக முறைகளின்படி முஸ்லிம்களின் அஞ்சுமன்களும் கலகங்களும் ஜமாஅத்துக்களும் தனிப்பட்ட பெயருடன் தொடங்கப்பட்டால் அவை மன அமைதியோடு சகித்துக் கொள்ளப்படுகின்றன. ஆனால் தீனின் முக்கியமான அடிப்படை வேலைக்காக முழுக்க முழுக்க தீனின் விதிகளின்படி ஒரு ஜமாஅத் நிறுவப்பட்டால் திடீரென்று முஸ்லிம்களிடையே பிரிவு எனும் ஆபத்து தோன்றிவிட்டதாக அவர்களுக்கு படுகிறது. அத்தகைய ஒரு ஜமாஅத் தோற்றுவிக்கப்படுவதைத்தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதனால் உண்மையில் ஆட்சேபிப்போருக்கு ஒரு ஜமாஅத் அமைவதில் வெறுப்பில்லை. மாறாக தீனின் அடிப்படையில் பணிபுரிய ஒரு ஜமாஅத் அமைவதில்தான் அவர்களுக்கு பொறுப்பு உள்ளது என்ற ஐயம் ஏற்படுகிறது. உண்மையில் ஜமாஅத் ஆட்சேபனையின் காரணமாக அமையப்படவில்லை, கடமை உணர்வின் காரணமாகவே அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜமாஅத் உருவாகுவதற்கு முன் முஸ்லிம்களே, நீங்கள் ஏன் இந்த வழியில் உங்கள் சக்திகளையும் முயற்சிகளையும் விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய அசல் வேலை இதுவேயாகும். இதன் மீது உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் ஈடுபடுத்துங்கள் என்று பல ஆண்டுகளாக நான் எடுத்து கூறி வருகிறேன். இந்த அழைப்பை எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருந்தால் முஸ்லிம்களுக்குள் ஒரு தனி ஜமாஅத் ஏற்படுவதற்கு பதிலாக எல்லா முஸ்லிம்களையும் கொண்ட ஒரே ஜமாஅத் உருவாகியிருக்கும். குறைந்தபட்சம் அது இந்திய அளவிலாவது பெரிய அல் ஜமாஅத்தாய் இருந்திருக்கும். அது நடைபெறவில்லை. அத்தகைய ஜமாஅத் அமைந்திருந்தால் அது இருக்கும் போது வேறு ஒரு ஜமாஅத் அமைப்பது ஹராமாய் இருக்கும். குறைந்தபட்சம் முஸ்லிம்களின் பல்வேறு ஜமாஅத்துக்களிலே ஏதாவதொன்று இதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நாங்கள் சம்மதித்திருப்போம். அதிலேயே நாங்கள் மகிழ்ச்சியோடு சேர்ந்து கொண்டிருப்போம். நாங்கள் கத்தி கத்தி சோர்ந்து போன பின், யாரும் எங்கள் பேச்சை கேட்க முன்வராத பின், இந்த பணி மெய்யானது, இன்றியமையாதது என்று உணர்ந்து கொண்ட நாங்களாவது ஒன்றுபட வேண்டும். அதற்காக கூட்டாக முயற்சி செய்யப்பட வேண்டும் எனும் கட்டாய நிலை ஏற்பட்டதாலேயே நாங்கள் இந்த ஜமாஅத்தை நிறுவுவதற்கான முடிவு எடுத்தோம். நாங்கள் இதை கூட செய்யாவிட்டால் வேறு எதைத்தான் செய்வது? இந்த பணி கடமையானது அல்ல என்று கருதினால் உங்கள் ஆட்சேபனைக்கு ஆதாரம் காண்பியுங்கள். மறுப்பு இல்லை என்றால் பல்வேறுபட்ட உங்கள் அஞ்சுமன்களும் ஜமாஅத்துக்களும் இதே கடமையை நிறைவேற்றுகின்றனவா என்பதை கூறுங்கள். இல்லை என்றால் தங்கள் கடமையை உணர்ந்து யார் அதை நிறைவேற்றுவதற்காக எழுகிறார்களோ அவர்களை குற்றவாளிகள் என்று உங்களால் எப்படி கூற முடியும்? நீங்கள் உங்கள் ஜமாஅத்தின் தலைவருக்கு அமீர் எனும் பெயரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? முழு அரசியல் இராணுவ அதிகாரம் உள்ளவராகவா அமீராக அல்லது இமாமாக இருக்க முடியும் என்று எங்களிடம் கூறப்படுகிறது. இமாமத் என்பது கல்வியின் இமாமத்தாகவோ, தொழுகையின் இமாமத்தாகவோ, ஜிஹாதின் அறப்போரின் இமாமத்தாகவோ இருக்க முடியும். இம்மூன்றைத் தவிர வேறுவித இமாமத்தே இல்லை என்றும் விளக்கப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக சில ஹதீஸ்களும் எடுத்துக்காட்டப்படுகின்றன.
எவர்கள் ஆட்சேபனைகளை கிளப்புகிறார்களோ அவர்கள் அரசியல் ஆதிக்கத்துடன் கூடிய இஸ்லாமிய அமைப்பு ஏற்பட்டிருந்த போது, இராணுவ அதிகாரமுள்ள இமாமத் ஏற்பட்டிருந்த போது பொருந்திய மார்க்கச் சட்டங்களையும் ஃபிக்ஹ் சட்டங்களையும் ஹதீஸுகளையுமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இராணுவ அதிகாரம் பறிக்கப்பட்ட பின், முஸ்லிம்களின் ஜமாஅத் அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்ட பின், இஸ்லாமிய ஜமாஅத்தின் அமைப்பு சீர்குலைந்து போன பின் உள்ள நிலைமைக்கு எத்தகைய கட்டளைகள் இருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நான் அவர்களை கேட்கிறேன், இத்தகைய நிலைமையில் முஸ்லிம்கள் தனித்தனியாக பிரிந்து ஓரிடத்தில் அமர்ந்து, இறைவா, இராணுவ பலம் கொண்ட இமாம் ஒருவரை அனுப்புவை என்று துஆ செய்து கொண்டிருக்க வேண்டுமா? அல்லது இத்தகைய இமாமத்தை ஏற்படுத்த கூட்டாக முயற்சி செய்ய வேண்டுமா? கூட்டாக முயற்சி செய்ய வேண்டியதுதான் என்று அவர்கள் கூறுவார்களாயின், ஒரு ஜமாஅத் நிறுவப்படாமல் கூட்டாக முயற்சி செய்ய முடியுமா என்பதை அவர்கள் அருள் கூர்ந்து எங்களுக்கு விளக்க வேண்டும். ஜமாஅத் அமைப்பை தவிர வேறு வழியில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டால், ஒரு வழிகாட்டி, ஒரு நிர்வாகத் தலைவர், ஒரு கட்டளையிடும் அதிகாரி இல்லாமல் ஏதாவது ஜமாஅத் நடைபெற முடியுமா? அவர்கள் அதன் தேவையையும் ஒப்புக்கொள்வார்களாயின், இஸ்லாமிய நோக்கத்துக்காக அமைக்கப்படும் இஸ்லாமிய ஜமாஅத்தின் நிர்வாகத் தலைவருக்கு இஸ்லாமிய அகராதியில் என்ன பெயர் இருக்கிறது என்பதை அவர்களே தெரிவிக்கட்டும். எந்த பெயரை அவர்கள் கூறினாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை, இஸ்லாமிய மரபுக்கு ஏற்ற பெயராக அது இருக்க வேண்டும். இராணுவ அதிகாரம் கிடைத்தபின் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் தாம் இஸ்லாத்தில் இருக்கின்றன. அது இல்லாத நிலை இராணுவ பலத்தை எப்படி பெற முடியும்? இதை பற்றி ஓர் அறிவுரையும் இஸ்லாத்தில் இல்லை. இவ்வேலையை எவர் செய்ய வேண்டியிருக்கிறதோ அவர் அதை இஸ்லாத்துக்கு புறம்பான முறையில் இஸ்லாமிய மரபுக்கு மாற்றமான பெயர்களை வைத்து கொண்டே செய்ய வேண்டும் என்று வேண்டுமானால் அவர்கள் தெளிவாக கூறிவிடட்டும். இவர்களின் நோக்கம் இது இல்லையாயின், பிரசிடென்ட், லீடர், காயித் போன்ற பெயர்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு அவை சம்மதமாயிருக்கின்றன போலும். அமீர் எனும் இஸ்லாமிய பெயரை கேட்ட மாத்திரத்தில் ஏன் நெருப்பை மிதித்தவர்கள் போல் ஆகிவிடுகிறார்கள்? இது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. பொதுவாக மக்களுக்கு இந்த பிரச்சினையை புரிந்து கொள்வதில் கஷ்டம் ஏற்படுவதற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அமீர், இமாம் எனும் பெயர்கள் பயன்படுத்தப்பட்ட போது இஸ்லாமிய ஆட்சி நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமிய ஆட்சி இல்லாதிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் எனும் தகுதியில்தான் தீனை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அமீர், இமாம் எனும் பெயர்களை பயன்படுத்தும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. முழு இஸ்லாமிய அமைப்பின் மீதும் பார்வை செலுத்தினால், இந்த மார்க்கம் முஸ்லிம்களின் கூட்டான ஒவ்வொரு வேலைக்காகவும் ஒரு கட்டுப்பாட்டை விரும்புகிறது என்பது தெளிவாகிறது. கட்டுப்பாடு இருக்க வேண்டுமென்பதற்காக எந்த வேலையும் ஜமாஅத் அமைத்து செய்யப்பட வேண்டுமெனும் யோசனையை இஸ்லாம் தெரிவிக்கிறது. அந்த ஜமாஅத்தில் செவியுறுதலும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். ஒருவர் அதன் அமீராக இருக்க வேண்டும். தொழுதாலும் ஜமாஅத்துடன் தொழ வேண்டும். அந்த ஜமாஅத்துக்கும் ஓர் இமாம் இருத்தல் அவசியம். ஹஜ் செய்தாலும் கட்டுப்பாடான முறையில் செய்ய வேண்டும். அதற்கு ஹஜ்ஜின் அமீர் ஒருவர் இருத்தல் அவசியம். சுருங்கச் சொன்னால், 3 பேர் பயணத்துக்காக புறப்பட்டாலும் அப்போது அவர்கள் கட்டுப்பாடுடன் பயணம் செய்ய வேண்டும். தங்களுக்குள் ஒரு தோழரை அமீராக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் கீழ்வரும் ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நபர்கள் பயணம் புறப்பட்டால் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை அமீராக, தலைவராக்கிக் கொள்ளட்டும். முஸ்னத் அஹ்மத் எனும் ஹதீஸ் நூலில் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் ஒரு காட்டில் இருந்தால் அவர்கள் தங்களுக்கு ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்ளவில்லையாயின் அச்செயல் ஹலால் அனுமதிக்கப்பட்டது ஆகாது. இதனால் பயணத்தில் மட்டுமன்றி எல்லா சந்தர்ப்பங்களிலும் முஸ்லிம்கள் கட்டுப்பாடான வாழ்வு நடத்த வேண்டும் என்பதும், அவர்களுடைய எந்த கூட்டான வேலையும் ஜமாஅத், தலைமை ஆகியன இன்றி நடைபெறுதல் கூடாது என்பதும் தெரிகிறது. இஸ்லாமிய ஷரீஅத்தின் உயிரே இதில்தான் இருக்கிறது. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழ்வரும் சொற்களில் விளக்கியிருக்கிறார்கள். ஜமாஅத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. தலைமை இல்லாமல் ஜமாஅத் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாமல் தலைமை இல்லை. ஆகையால் தீனை நிலைநாட்டுவதிலும் பொதுமக்களிடையே அதன் சான்று வழங்குவதிலும் ஆகிய முயற்சிகளுக்காக எந்த ஜமாஅத் அமைக்கப்படுகிறதோ அதன் நிர்வாகத் தலைவருக்கு அமீர் அல்லது இமாம் எனும் சொற்கள் பயன்பாடு
முற்றிலும் சரியானதே என்பது எங்களுடைய முடிவாகும். இமாம் எனும் சொல்லுடன் வேறு பல குறிப்பான பொருட்களும் இணைந்து விட்டதால் நாங்கள் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இச்சொல்லை விடுத்து அமீர் எனும் சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம். எவர் இந்த வகையில் ஜமாஅத்தின் நிர்வாகத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு ஜகாத் வசூல் செய்யும் எந்த உரிமையும் இல்லை. ஏனெனில் இஸ்லாமிய ஆட்சியில் உள்ள அமீரே ஜகாத்தை வசூல் செய்யக்கூடும் எனும் வியப்பான ஆட்சேபனைகளையும் கேள்விப்படுகிறோம். இந்த ஆட்சேபனையாளர்களுக்கு ஜகாத் வசூல் செய்யும் விஷயத்தில் எங்கள் வழிமுறையே தெரியவில்லை போலிருக்கிறது. எங்கள் பைத்துல் மாலில் ஜகாத்தை செலுத்துங்கள் என்று நாங்கள் பொதுவாக முஸ்லிம்களிடம் கோரிக்கை விடுக்கவில்லை. எந்த முஸ்லிம் ஜகாத்தை எங்களிடம் கொடுக்கவில்லையோ அவர்களுடைய ஜகாத் நிறைவேறாது என்று ஒருபோதும் கூறுவதில்லை. நாங்கள் எங்கள் ஜமாஅத் உறுப்பினர்களிடம் மட்டுமே தங்கள் ஜகாத்தை எங்களிடம் பைத்துல் மாலில் செலுத்துங்கள் என்று கூறுகிறோம். இதனால் எங்களுடைய பரந்த நோக்கம் என்னவெனில் இஸ்லாமிய ஷரியத்தின் நோக்கப்படி கூட்டான முறையில் ஜகாத்தை வசூலிக்கும் விநியோகிக்கும் வழக்கம் ஏற்பட வேண்டும் என்பதேயாகும். நாங்கள் இவ்வாறு செயற்படுவதற்கு ஷரியத்தில் ஏதாவது தடை இருக்கிறதா, ஷரியத்தின் எந்த கட்டளைக்கு இச்செயல்முறை முரணாக இருக்கின்றது என்று யாராவது எங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். தொழுகையை தனித்தனியே வீடுகள் நிறைவேற்றாதீர்கள், ஜமாஅத்துடன் தொழுங்கள் என்று மக்களுக்கு கூற எங்களுக்கு உரிமை உண்டென்றால் ஜகாத்தை தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றுவதற்கு பதிலாக கூட்டான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று கூற ஏன் உரிமையில்லை? சந்தா வசூலித்தால் அது அகமானது, நுழைவு கட்டணமும் உறுப்பினர் கட்டணமும் வசூல் செய்தால் அது நியாயமானது. ஆனால் அல்லாஹ் ரசூல் விதித்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அழைப்பு விடுத்தால் அது ஆகாதது என்று சொல்வது எவ்வளவு வியப்புக்குரியது! இதை காட்டிலும் மிக வினோதமான ஆட்சேபனை நீங்கள் பைத்துல் மால் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதாகும். இத்தகைய ஆட்சேபனைகளை கேள்விப்படுவதால் அவ்வாறு ஆட்சேபிப்பவர்களுக்கு இஸ்லாமிய மரபு பெயர்கள் மீது ஏதோ வெறுப்பு ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஒவ்வொரு ஜமாஅத்தும் அஞ்சுமனும் கூட்டான வேலைகளில் செலவு செய்வதற்கென்று ஒரு நிதியை அவசியம் வைத்திருக்கிறது. எங்கள் ஜமாஅத்திலும் ஒரு நிதி இருக்கிறது. அதை நாங்கள் பைத்துல் மால் என்று கூறுகிறோம். ஏனெனில் இதுவே பொருத்தமான இஸ்லாமிய பெயராகும். நாங்கள் இதன் பெயரை நிதி கஜானா என்று வைத்திருந்தால் அவர்களுக்கு ஆட்சேபனை ஏற்பட்டிருக்காது. இதற்கு நாங்கள் கருவூலம் ட்ரெஷரி என்று பெயரிட்டிருந்தால் அப்போதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனால் இதற்காக நாங்கள் ஒரு இஸ்லாமிய பெயரை பயன்படுத்தியதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. இவ்வித ஆட்சேபனைகளிலே பெரும்பாலானவை மிகவும் பலவீனமானவை. அவற்றுக்கு விடை கொடுத்து இங்கு வருகை தந்துள்ளோரின் காலத்தை வீணாக்க நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். ஆனால் இவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றவில்லையோ பிறரை நிறைவேற்றவும் விடவில்லையோ அவர்கள் எத்தகைய சாக்குப்போக்குகளையும் ஆட்சேபனைகளையும் ஐயங்களையும் துருவி துருவி கண்டுபிடிக்கிறார்கள் என்பதையும், இறைவழியில் செல்ல அவர்கள் எப்படி தயங்குகிறார்கள், பிறரையும் செல்ல விடாது தடுக்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்காட்டவே சிலவற்றை எடுத்துக்காட்டுகளுடன் கூறினேன். எங்கள் வழிமுறை சச்சரவிடுவது, தர்க்கவாதம் செய்வதென்று. எங்கள் பேச்சை நேர்மையாக யாராவது புரிந்து கொள்ள விரும்பினால் எப்போதும் அவர்களுக்கு நாங்கள் விளக்குவதற்கு தயாராயிருக்கிறோம். எங்கள் தவற்றை யாராவது ஆதாரத்துடன் விளக்க விரும்பினால் நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் தயாராயிருக்கிறோம். ஆனால் வீண் குழப்பத்தில் விழுவதிலும் விளைவிப்பதிலும் ஆர்வம் கொண்டோரிடம் நாங்கள் கவனம் செலுத்தவே விரும்பவில்லை. அவர்கள் விரும்பும் வரை அப்பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.